வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ லலிதா. இது ராஜ்மா ரைஸ் தான் பண்ண போகிறேன் இப்போ நான். இது வந்து ராஜ்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கழுவிட்டு இது ஊற வைக்கணும். மார்னிங் பண்ண போகிறேன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து நான் கழுவிட்டு ஊற வைக்குவேன். அப்படி தான் இது கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன். நல்லா ஊறிச்சுன்னா குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகும். ஊற வைக்காமல் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகாது. கழுவிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எப்படி ஊறட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். அது நல்லா ஊறியிருக்கு. இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸு ஒரு அழகாக எடுத்துருக்கேன். இதையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் பாஸ்மதி ரைஸும். இது பாருங்கள், ராஜ்மாவும் நல்லா ஊறியிருக்கு. அடுத்து 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு இதை கட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் முக்கியமாக வந்து இது ஒரு மெக்சிகன் ஃப்ளேவர் சீசனிங் இது யூஸ் பண்ண போகிறேன். அது ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெக்சிகன் ராஜ்மா ரைஸ் தான் அது. மற்றபடி கொஞ்சம் இந்தியன் டைப்பில் நம்ம ஸ்பைசஸையும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து அந்த ஊற வச்ச தண்ணியை நான் எடுத்துட்டேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஏற்கனவே ஊறி இருக்கிறதுனால நல்லா வெந்துடும். அடுத்து 2 தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சி அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் இது கூட கொஞ்சம் கேரட்டும் சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். ராஜ்மா நல்லா வெந்திருக்குது. இதில் இருக்க தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டேன். இதை தான் இந்த ரைஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகி வரட்டும். இதில் வந்து அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இது கொஞ்சம் வதங்கி வரும்போது அரிஞ்சு வச்சுருக்க குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதுவும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்திருக்கு ரெண்டும், வெங்காயமும் பூண்டும். இதில் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணியாச்சு. இதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது கூடவே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பியூரி ஆட் பண்ணும்போது எதுக்கு கெட்சப்னு தோணும். கெட்சப் போடும்போது நல்லாயிருக்கும். அந்த ரைஸ் பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வதங்கிட்டு வரட்டும். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வருது.
இப்போ இதில் ஒரு ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேரட் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஒரு ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக வந்து அந்த மெக்சிகன் சீசனிங்லேயும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடலாம், ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் அந்த ரைஸ் நல்லாயிருக்கும். நல்லா வதங்க அந்த லைட்டாக அந்த எண்ணெய் சைடில் வரும், அந்த அளவுக்கு வதக்கி விடலாம். இப்போ இதில் வந்து கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணணும், உடையும் ரைஸு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இதை குக் பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு அழகாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் இல்லையா, 1.5 கப்பு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். அது வந்து அந்த பாஸ்மதி இது ராஜ்மா குக் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணி தான் எடுத்து வச்சேன், அதையே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மூடிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் ரைஸும் ஒரே அளவில் இருக்குது. இது இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் ராஜ்மாவை குக் பண்ணின ராஜ்மா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடலாம். இதை தம் மாதிரி போட்டுட்டிங்கன்னா கூட நல்லா அது அப்படியே மலர்ந்த மாதிரி வரும். இது கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு ஸ்லோவாக வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக ரெடி பண்ணதுனால இது தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு பாக்ஸில் வந்து பேக் பண்ண போகிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். Thank you.